நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ ஸ்கேட்டரிங் தியரி பார்ட் 2ல பார்ன் அப்ராக்சிமேஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ பார்ன் அப்ராக்சிமேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரீன் ஃபங்க்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா கிரீன் ஃபங்க்ஷன் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நான் அது கிரீன் ஃபங்க்ஷன் பத்தியே ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன். அதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இங்க பர்டிகுலர்லி நம்ம பார்க்க போறது கிரீன் ஃபங்க்ஷன் ஃபார் பாய்சான் ஈக்குவேஷன். ஏன் பாய்சான் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன்? பாய்சான் ஈக்குவேஷன் வந்து வெல் நோன் ஈக்குவேஷன், வேற ஒரு காரணமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த டெல் ஸ்கொயர்டு பாய்சான் ஈக்குவேஷன் என்னது? டெல் ஸ்கொயர்டு பை விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரோ ஆஃப் ஆர் ஓவர் எப்சிலான் நாட். இப்போ இதுக்கு கிரீன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். கிரீன் ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்றோம்னா, இப்போ கிரீன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது del squared g, where g is the green function, is equal to delta r minus r prime. இது வந்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு ஆக்சுவலா டெல்டா ஃபங்க்ஷன் பத்தியும் நான் ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன். டெல்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ட் டு ஷிஃப்ட். இங்க வந்து ஆர் பிரைம்ல இருந்து ஆருக்கு ஷிஃப்ட் ஆகும். அபவுட் ஆர் பிரைம் அண்ட் ஆர் பத்தியும் நான் சொல்லிடுறேன். இந்த பிரைம்டு கோஆர்டினேட்லாம் நார்மலா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியா இருந்தாலும் சரி, குவாண்டம் மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரி, அது வந்து யூஸ்டு டு ரெப்ரசன்ட் தி சோர்ஸ் டேர்ம். இது வந்து 3 டைமென்ஷன்ல டீல் பண்றோம். அதனால ஆர் பிரைம்ங்கிறது எக்ஸ் பிரைம், ஒய் பிரைம், ஜெட் பிரைம். ஸோ அந்த பொசிஷன் ஆஃப் சோர்ஸ் வந்து எக்ஸ் பிரைம், ஒய் பிரைம், ஜெட் பிரைம். அதே மாதிரி பாயிண்ட் அண்டர் கன்சிடரேஷன் அது வந்து அன்பிரைம்டு கோஆர்டினேட், தட் இஸ் ஆர் கோஆர்டினேட், எக்ஸ், ஒய், ஜெட். ஸோ பை டெபனேஷன் இது வந்து டெல் ஸ்கொயர்டுங்கிறது என்னது? டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இன் 3 டைமென்ஷன். ஸோ அப்போ பை பை ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ பை ஆர் பிரைம்னு வச்சுக்கோ. வி ஆர் சேஞ்சிங் டு சோர்ஸ் கோஆர்டினேட், பிரைம்டு கோஆர்டினேட். ஸோ அதனால தான் நம்ம கிரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த கோஆர்டினேட்டை வி கேன் ஷிஃப்ட். அதான் சிம்பிள் லாஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா பை ஆஃப் ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரைட் ஹேண்ட் சைடை இன்டெகிரேட் பண்ணணும். இது வந்து 3 டைமென்ஷனல் இன்டெகிரேஷன். ஏன்னா இங்க வந்து 3 டைமென்ஷனல் டிஃபரன்சியேஷன். ஸோ நேச்சுரலி இங்க வந்து 3 டைமென்ஷன் இன்டெகிரேஷன். இதே இதை எடுத்துக்கிறோம். அதாவது ரோ பை எப்சிலான் நாட். இங்க நம்ம கிரீன் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்றோம். நம்ம அல்டிமேட் எய்மே இந்த கிரீன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இது பை ஆஃப் ஆர் பிரைம் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜி ஆர் ஆர் பிரைம் இந்த ரோ ஆர் ஆர் பிரைம் எப்சிலான் நாட் T3 ஆர் பிரைம். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். நம்மளுக்கு நல்லா தெரியும். இங்க நெகட்டிவ் சைன் மிஸ்ஸிங். ஐ வில் எக்ஸ்பிளைன் நெகட்டிவ் சைன் எப்படி அகாமடேட் பண்ணலாம். இப்போ ஃப்ரம் எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரியும் பை ஆர் பிரைம் இஸ் ஈக்குவல் டு ரோ விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் பிரைம் T3 ஆர் பிரைம் ஓவர் 4 by epsilon நாட் ஆர் மைனஸ் ஆர் பிரைம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, டெல் ஸ்கொயர், சாரி இந்த ஈக்குவேஷன் பை ஆர் பிரைம், அது வந்து ஜி ஆர் ஆர் பிரைம் ரோ பை எப்சிலான் நாட் T3 ஆர் பிரைம்னு போட்டிருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோ இருக்கு, இங்க எப்சிலான் நாட் இருக்கு. ஸோ அப்போ கிரீன் ஃபங்க்ஷன் என்னவா இருக்க முடியும்? ரிமெம்பர் தட் இங்க வந்து நெகட்டிவ் சைன் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கிரீன் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம்னா இது 4 பை அப்கோர்ஸ் எப்சிலான் நாட் வராது. ஏன்னா எப்சிலான் நாட் இங்க இருக்கு, இங்க பாய்சான் ஈக்குவேஷன்லயே இருக்கு. ஸோ 4 பை ஆர் மாடுலஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் பிரைம், மாடுலஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் பிரைம். அப்கோர்ஸ் இங்க ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் சைனை நான் இங்க அகாமடேட் பண்ணிடுறேன். நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ இப்போ கிரீன் ஃபங்க்ஷன் பாய்சான் ஈக்குவேஷனுக்கு கிரீன் ஃபங்க்ஷன் என்ன? ஜி ஆர் மைனஸ் ஆர் பிரைம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்
1 over 4 pi modulus of r by r prime. இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்குவோம். தென் நம்ம வந்து ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்ன் அப்ராக்சிமேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ யூசுவல் ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் E psi is equal to minus h cross squared over 2m del squared psi plus V of r psi, which is a function of r. இது வந்து kinetic energy term and it's a potential energy. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன் இல்லையா, now you multiply this by h 2m h cross squared. 2m h cross squared ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூ வில் கெட் 2m ஓவர் h cross squared into e ன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது 2m by h cross square ஆடல இந்த h cross squared by 2m வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். So simply you will get minus del squared இந்த பக்கம் minus del squared psi. அதே மாதிரி இந்த டேர்ம் 2m ஓவர் h cross squared ஆல மல்டிப்ளை பண்றோம் செகண்ட் டேர்ம். இப்போ இன்ட்ரெஸ்டிங் திங் பாத்தீங்கன்னா, இது என்னது 2m ஓவர் h cross squared is nothing but k squared. Sorry, 2m e over h cross squared. இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல போட்டிருக்கு இல்லையா, 2m e over h cross squared, அது வந்து k squared. And psi as it is நான் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் டெல் ஸ்கொயர், சாரி ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மைனஸ் டெல் ஸ்கொயர் சையை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ இது என்னவாங்க, இந்த வந்து டெல் ஸ்கொயர், இந்த டெல் ஸ்கொயர் இங்கிட்ட வந்துருது. இந்த 2me ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயரை நான் கே ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் இன்டு psi, because this is equal to 2me over h cross squared. By definition it's k squared. So in the right hand side என்ன இருக்கு, நம்மளுக்கு only 2m over h cross squared v of r into psi of r. இப்போ பாரு homogeneous equation என்ன, ரைட் ஹேண்ட் சைடு 0. நான் இதை ஏற்கனவே என்னோட நிறைய லெக்சர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில நிறைய லெக்சர்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அபவுட் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு வந்து திஸ் டேர்ம் வில் பிகம் 0, ரைட் ஹேண்ட் சைடு வில் பிகம் 0. இப்போ இன்சிடென்ட் வேவ் என்னவா இருக்கு, psi incident is equal to psi naught of r is a plane wave, simple plane wave, which is equal to e power I k naught r. So இதுதான் வந்து இன்சிடென்ட் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஜெனரல் சொல்யூஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஸ்கேட்டரிங், தட் இஸ் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங், v is the scattering potential. So இது வந்து total wave function is equal to incident wave function plus scattered wave function. So இத வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம், கிரீன் ஃபங்க்ஷன் டெக்னிக்கா அப்ளை பண்ணி எப்படி எழுதலாம். this can be written as integral g r comma r prime இந்த 2mv over h cross squared இருக்கு இல்லையா, அதை நான் uன்னு எடுத்துக்கிறேன். u which is a function of r prime psi r prime. ஏன்னா இங்க கோஆர்டினேட் சேஞ்ச் பண்றேன். இது வந்து கிரீன் ஃபங்க்ஷன் வந்து டெல்டா ஃபங்க்ஷன். by definition we have to find the green function which must be equal to the delta function into t3 r prime. இது வந்து இன்சிடென்ட் வேவ், இது வந்து ஸ்கேட்டர்ட் வேவ். நம்ம இப்ப ஃபர்தர் டீடைல் பார்ப்போம். பார்ன் அப்ராக்சிமேஷன் பத்தி டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்ன் சீரிஸ் பத்தி பார்ப்போம். இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி incident wave function plus the scattering wave function. இந்த scattered wave function just now நாம வந்து g ன்னு போட்டிருப்பேன். இங்க வந்து just g வந்து g plus இண்டிகேட் பண்ணிருக்கேன், அதுக்கு மீனிங் உண்டு.
சில புக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சூப்பர் ஸ்கிரிப்டா யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் ஒன்று டிஃபரன்ஸ். ஜி பிளஸ் மீன்ஸ் இஸ் அ ரிட்டார்ட் கிரீன் ஃபங்க்ஷன். அதாவது சோர்ஸ் ப்ராபகேட்டர் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஜி மைனஸ்னா இட் இஸ் அட்வான்ஸ்டு கிரீன் ஃபங்க்ஷன், அதாவது பேக்வேர்டு கிரீன் ஃபங்க்ஷன். இப்போ அதை இந்த சின்ன டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அந்த பிளேன் வேவ் வந்து இந்த ஜெட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். இது வந்து ஸ்கேட்டரிங் பாயிண்ட். இது வந்து வெரி திஸ் ஸ்கேட்டர் வந்து வெரி ஸ்மால். அது வந்து ஒன் ஆஃப் தி பான் அப்ராக்சிமேஷன். பான் அப்ராக்சிமேஷன் பத்தி டீட்டெயிலா இப்போ லாஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ வந்து இது ஸ்மால் ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் லொக்கேட்டட் அஸ் வெரி நேரா இந்த லார்ஜ் சைஸ்ல ஸ்மால் ஏரியா. ஸோ இங்க இருந்து இந்த ஸ்கேட்டர்டு பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேட்டர்டு வேவ் வந்து இந்த கிரீன் கலர்ல நான் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஃபார்வர்ட்ல போறது வந்து தட் இஸ் ப்ராபகேட்டர் சொல்லுவோம். ஜி பிளஸ்னா ப்ராபகேட்டர் அல்லது ரிட்டார்டட் கிரீன் ஃபங்க்ஷன். மைனஸ்னா இஸ் அட்வான்ஸ்டு கிரீன் ஃபங்க்ஷன் அல்லது பேக்வேர்ட். இப்போ இந்த கிரீன் ஃபங்க்ஷன் எப்படி கோட் பண்ணுவோம், கிரீன் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். In the case of electromagnetic theory, it is equal to minus 1 over 4 pi modulus of r prime. So, அந்த electromagnetic theoryல wave function concept கிடையாது, அதனால அது 1 over வரும். இப்போ in case of quantum mechanics, அந்த 1 வந்து replaced by the plane wave function வச்சு டிஃபைன் பண்றோம். இது வந்து டிஃபைன்ட் as g plus or minus r prime is equal to minus e power plus or minus ik modulus r minus r prime over 4 pi modulus r minus r prime. இந்த ஒன்னுக்கு பதிலா தான் நம்ம இந்த வேவ் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இங்க வந்து இது வந்து ரிட்டார்டட் கிரீன் ஃபங்க்ஷன்னா இது வந்து பிளஸ். இப்போ நம்ம ரிட்டார்டட் இது, ஏன்னா நம்ம வந்து ஸ்கேட்டர்டு வேவ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சை இஸ் ஈக்குவல் டு சை நாட். இது வந்து இன்சிடென்ட் வேவ் ஃபங்க்ஷன். மைனஸ் இங்க கிரீன் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்றோம். ஜி பிளஸ் இ பவர் ஐகே மாடுலஸ் ஐ பவர் இ பவர் ஐகே modulus r minus r prime over 4 pi r minus r prime. இது வந்து green function. இந்த minus சேர்த்து. This is the green function. அப்புறம் naturally this u r prime, psi r prime, t3 r prime. இப்போ நம்ம வந்து modulus r minus r prime is equal to r னு வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த scattering point வந்து very small assume பண்ணியிருக்கோம். So naturally the modulus r minus r prime is approximately equal to r னு வச்சு அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இந்த டினாமினேட்டர்ல r minus r prime, since it's a very small, so we are keeping r minus r prime as r. இதே இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ல நம்ம அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கே. இங்க கேயும் இருக்கு, கே வேல்யூ. ஸோ அது கே வந்து லார்ஜரா ஸ்மாலரான்னு பொறுத்து தான் இது நம்ம ஆர்னு வச்சுக்கவாமா வச்சுக்க கூடாதாங்கிறது. ஸோ அதனால இதை வந்து நம்ம என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல் உங்களுக்கு தெரியும், அது வந்து இன்க்ரீஸ் ஆனால் பாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும், டிகே ஆனாலும் மைனஸ்னு வரும்போது பாஸ்டா டிகே ஆகும். ஸோ சேஞ்ச் வில் பி வெரி பாஸ்ட். ஸோ அதனால வந்து மாடுலஸ் ஆர் மைனஸ் ஆர் பிரைம் இஸ் ஈக்குவல் டு ஆர்ங்கிறத டினாமினேட்டர்ல மட்டும் அப்ளை பண்றோம், நாட் இன் தி நியூமரேட்டர். நியூமரேட்டர்ல வந்து அப்படி வச்சுக்கிறோம். பட் என்ன பண்றோம்னா இதை வந்து ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கிறோம். இ பவர் ஐகேஆர், அதை நான் இங்க வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்ப ரிமைனிங் டேர்ம் இ பவர் மைனஸ் ஐ கே ஆர் பிரைம். ஏன் நான் அதை வெளியே எடுத்தேன்னா இ பவர் ஐகேஆர் ஓவர் ஆர், ஏன்னா இந்த இது ஆர் மைனஸ் ஆர் பிரைமை நான் ஆர்னு வெளியே எடுத்துக்கிட்டேன். எதை வச்சு இன்டகிரேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பிரைம். ஸோ அதனால இது வந்து ஆர் கோஆர்டினேட் தான். ஸோ இதை வெளியே எடுத்தாலும் உங்க ரிசல்ட் பாதிக்காது, பிகாஸ் இதுல வந்து ஆர் பிரைம் இல்லை.
ஸோ ஆர் பிரைம் உள்ளதெல்லாம் வித்தின் இன்டகிரேஷன் நான் வச்சிருக்கேன். ஆர் ஆர் டேர்ம் வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஸோ நத்திங் ராங் இன் இட் பிகாஸ் உங்க ரிசல்ட் இதனால பாதிக்காது நேச்சுரலி. ஸோ இப்போ இதுதான் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெக்சர்ல பார்த்துருக்கோம். அதாவது ஸ்கேட்டரிங் பார்ட் ஒன்ல டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் பார்க்கும் போது அந்த லெக்சர்ல psi is equal to the psi incident wave function plus scattered wave function. அது நம்ம எப்படி பார்த்துருக்கோம், இன்சிடென்ட் வேவ் வந்து பிளேன் வேவ்ங்கிறதுனால இ பவர் ஐகேஆர் பிளஸ் எஃப் விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா அண்ட் பை. இது வந்து ஸ்கேட்டரிங் ஆம்பிளிடியூடுப்போம் இ பவர் ஐகேஆர் ஓவர் ஆர். இதை வந்து நம்ம அந்த ஸ்கேட்டரிங் பார்ட் ஒன்ல நம்ம பார்த்த ஈக்குவேஷன். ஸோ இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், என்ன கிடைக்கும்? இந்த ரெக்டாங்குலர் ப்ளூ கலர் பாக்ஸ்ல போட்டிருக்க இல்லையா, அது that is equivalent to the scattering amplitude. So scattering amplitudeனால என்ன advantage? The differential scattering cross section is equal to modulus square of the scattering amplitude. அது இதுவும் நம்ம இது ஸ்கேட்டரிங் பார்ட் ஒன்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பாண்ட் சீரீஸ், நம்ம எய்ம் வந்து பாண்ட் சீரீஸ் பற்றி பார்க்கறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தி வேவ் ஃபங்க்ஷன், டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் psi ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு psi நாட் ஆர். இது வந்து இன்சிடென்ட் வேவ் மைனஸ் ஸ்கேட்டர்டு வேவ், திஸ் ஒன். இப்போ ஜீரோ ஆர்டர் சொல்யூஷன் என்னவா இருக்கும்? தட் இஸ் இன்சிடென்ட் வேவ் வந்து ஜீரோ ஆர்டர்ங்கிறது இந்த ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் இல்லை. அப்போ இன்சிடென்ட் வேவ் இஸ் ஈக்குவல் டு psi நாட் ஆர். அல்லது தி பிளேன் வேவ் வந்து இ பவர் ஐ கே நாட் ஆர்னு வந்துடும். இது வந்து வேவ் வெக்டார் 2π பை லாம்டா. ஸோ இது வந்து கே நாட், இனிஷியல் வேல்யூ கே நாட். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்யூஷன் எப்படி அப்டைன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுல இந்த ஈக்குவேஷன்ல யூ அப்ளை psi நாட் அட் தி பிளேஸ் R1. ஏன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்யூஷன் psi 1ன்னு அசியூம் பண்ணிக்குவோம். psi 1ன்னு வச்சுக்கிட்டா இங்க வந்து psi நாட் பிளக் இன் பண்ணுங்க இந்த இடத்துல, இன் தி பிளேஸ் ஆஃப் psi. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு psi நாட் R1. எல்லாமே R1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அட் த பிளேஸ் R1, psi 1 இஸ் ஈக்குவல் டு தி வேவ் ஃபங்க்ஷன் ஸ்கேட்டர்டு வேவ் டோட்டல் வேவ் at is equal to plane wave plus in the scattered wave at position R1. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் சொல்யூஷன் வந்து செகண்ட் ஆர்டர் வேவ் ஃபங்க்ஷன் வந்து psi 1 at place R2. ஸோ இந்த மாதிரி நம்ம இது வந்து செகண்ட் ஆர்டர் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு போகும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்யூஷன் வந்து psi 1 ஜஸ்ட் பை ரீப்ளேசிங். இது வந்து ரெக்கர்ஷன் ரிலேஷன் மாதிரி தான். ஸோ இந்த psi நாட் வந்து இங்க ரீப்ளேஸ் பண்றீங்க இந்த இடத்துல psi நாட் R1. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க psi 1 R2. ஸோ இட் வில் கோஸ் ஆன் லைக் திஸ். இப்போ பான் அப்ராக்சிமேஷனும் அதனுடைய வேலிடிட்டி பற்றியும் பார்ப்போம். நம்ம இங்க ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் நான் சொன்ன மாதிரி இஸ் லோக்கலைஸ்ட் ஒன். தட் இஸ் u R0 இஸ் லோக்கலைஸ்ட் அபவுட் R0 ஈக்குவல் டு 0. அப்ப அந்த சின்ன ரீஜன் வித்து நீங்க தாண்டி வந்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் ட்ராப் டு 0 அவுட் சைட் தி ஃபைனைட் ரீஜன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி இப்போ தி பொட்டன்ஷியல் இஸ் வீக் எனப் யூ ஆர் அட் பாயிண்ட் ஆர், அது வீக் எனப்னு வச்சுக்கிறோம். இட் வில் டிஸ்டார்ட். அது வந்து அந்த இன்சிடென்ட் பிளேன் வேவை ஸ்லைட்டா தான் பாதிக்கும், மற்றபடி ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பான் அப்ராக்சிமேஷன் ஆஃப் ஸ்கேட்டர்டு வேவ் ஃபங்க்ஷன் இஸ் அப்ராக்சிமேட்டட் பை பிளேன் வேவ். அது நம்ம இப்போ பார்த்தோம். psi நாட் இஸ் ஈக்குவல் டு psi இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு u psi நாட்.
இந்த approximation வந்து corresponds to first iteration of the Born series. So the first approximation in Born series valid uh, when psi of r is only slightly different from the incident wave. Psi r வந்து ரொம்ப ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருந்தா மட்டும் நம்மளுக்கு அது இன்சிடென்ட் வேவ்ல இருந்து ரொம்ப ஸ்லைட் டிஃபரன்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த பார்ன் அப்ராக்சிமேஷன் வேலிட். So thank you very much for watching my video and supporting me continuously.